கோபி அவங்கள வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் பிடிச்சி போயிட்டு, ஆனால் இதுக்கு வந்து முழுமுதற் காரணம் வந்து பாக்கியலட்சுமி தான் அப்படின்னு வந்து எல்லோரும் நினைக்கிறாங்க. ஆனால் கோபி பண்ண அந்த ஒரு அட்டுழியத்தனத்துக்கும் ஒரு அயோக்கியத்தனத்துக்கும் வந்து யாருமே வந்து அவர் தான் வந்து இதுக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி நினைக்க மாட்டேங்காங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா பாக்கியலட்சுமிக்கு தெரியும். பாக்கியலட்சுமி வந்து அப்போ வந்து மேரேஜ் பண்ணதுலேருந்து டைவர்ஸ் பண்ணதுலேருந்து ஸோ எல்லாம் பார்த்திங்கன்னா வந்து மேரேஜ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து வேறு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது என்ன பண்ணாருன்னா வந்து ராதிகாவை கல்யாணம் பண்ணார். ஸோ வந்து பாக்கியலட்சுமியை டைவர்ஸ் பண்ணார். இந்த மாதிரியான அடுக்கடுக்கான ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா பாக்கியா வீட்டில் வந்து இவரால் வந்து நிறைய துன்பங்கள் நடந்துட்டு இருந்துச்சு. அப்புறம் வந்து பிரித்தார். வீடை பிரிச்சதில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 3 லட்சம் அந்த மாதிரி தான் மட்டும் தான் கொடுத்துருப்பாரு. மற்ற எல்லாமே வந்து அவங்க தான் அந்த இதெல்லாம் அடைச்சி வந்து செட்டில் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய அடுக்கடுக்கான இது வந்து இது பண்ணிகிட்டே போயிடலாம். அதுவும் பார்த்திங்கன்னா இந்த பிரியாணி பார்த்திங்கன்னா வந்து பிரியாணியில் வந்து அதாவது ஒரு செஃப்பை ஏற்படுத்தி அது மூலமாக வந்து நஷ்டப்படுத்தினதும் வந்து பார்த்திங்கன்னா வந்து மிஸ்டர் கோபிநாத் தான். ஏன்னா அவர் மூலமாக பார்த்திங்கன்னா வந்து சாதாரணமாக ஒரு பணத்தை சம்பாதிச்சிடலாம். ஆனால் வந்து பேரை வந்து சம்பாதிக்க முடியாது. அதில் வந்து சாப்பிட்டு வந்து நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. நிறைய மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அவங்களாம் வந்து எதுவுமே நம்ம வந்து ரிப்பீட் வந்து எதுவுமே கொடுக்க முடியாது. ஏன்னா அந்த செஃப் சமைச்சார்ல அவருடைய பொண்ணு பார்த்திங்கன்னா வந்து அந்த பிரியாணியாக சாப்பிட்டுட்டு இன்ன வரை வந்து ஒரு நோயை போட்டுகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து முழுமுதற் காரணமாக இருந்து வந்து எல்லா நாடகத்தையும் வந்து அரங்கேற்றவர் பார்த்திங்கன்னா வந்து கோபிநாத் தான். ஸோ இந்த கோபிநாத்தோடைய இந்த ஒரு சில விஷயங்கள் வந்து யாருக்குமே தெரியலை. ஆனால் பார்த்திங்கன்னா அவங்க பையன் எழில். ஸோ எழில் வந்து என்ன பண்ணாருன்னா வந்து ஒரு டைரக்டர் ஆகிறதுக்கு கதைகள்லாம் தேர்ந்தெடுத்தார். ஸோ அதை வந்து இவர் ஃப்ரெண்டு மூலமாக ஏற்படுத்தி பாக்கியலட்சுமி வரக்கூடாது அப்படிங்கிறது இன்டெரக்டாக சொன்னது அவர் தான். ஸோ இதனால் வந்து எழில் வந்து அவருடைய வாயாலேயே வந்து சொல்லக்கூடிய ஒரு நிலைமையாயிருச்சு. ஏன்னா நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அந்த அக்ரிமெண்ட் வந்து அவங்க அம்மா வந்ததுக்கப்புறம் தான் சைன் பண்ணணும்னு சொல்லியிருப்பாரு. ஆனால் வந்து முன்னாடியே சைன் பண்ணுங்க அப்படின்னு வந்து டேரக்டர் சொல்லியிருப்பாரு. ஸோ இதனால் வந்து அவர் சைன் பண்ணதுக்கு அப்புறமாட்டு ஸோ டேரக்டர் சொன்னதை தான் கேட்குற மாதிரி ஆகி போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய நாடகத்தை வந்து அவர் வந்து அரங்கேற்றிட்டார். ஸோ அதனால் வந்து எல்லாருமே வந்து கோபிநாத்தை வந்து நல்லவர் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து பாக்கியாக்கு மட்டும் தெரியும். ஸோ பேசிகிட்டு இருக்கும்போது வந்து கோபி கெட்ட மாதிரியா அவர் சொல்கிறாரு எழில். ஆனால் நம்ப மாட்டேங்குங்க. அதுக்கப்புறம் தான் வந்து அவர் வந்து சத்தியமாக வந்து உண்மையை உடச்சு சொல்லிட்டாரு. இந்த மாதிரி வந்து எங்கள் அம்மா கூட நான் வந்து வரக்கூடாது அந்த ஆடியோ லஞ்சுக்கு படப்பூஜைக்கு எங்கள் அம்மா கூட வரக்கூடாது அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா வந்து கோபிநாத் தான். ஸோ அவங்க தான் என்ன சொன்னாங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து அவங்க ஃப்ரெண்டு மூலமாக சொல்லி வந்து எங்கள் அம்மா வர வச்சுட்டாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா இதுக்கு வந்து காரணம் வந்து கோபிநாத் தான் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமாட்டு அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா வந்து அவங்க அம்மா வந்து வரவிடாம பண்ணதுக்கு காரணம் வந்து கோபிநாத் தான். ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் தெரிய வருது. ஆனால் அதுக்கு முன்னால் பார்த்திங்கன்னா வந்து பாக்கியா தான் வந்து கோபி வந்து தேவையில்லாமல் வந்து அன்னோன்டா வந்து போலீஸை வந்து பிடிச்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து இனியாவிலேருந்து எல்லாருமே அவங்க அந்த இனியாவோட பாட்டி ஈஸ்வரி கூட அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஏன் பாக்கியா அந்த மாதிரியே போலீஸில் பிடிச்சி கொடுத்து அப்படிங்கிற மாதிரி தான் கேட்குறாங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சதுக்கு மட்டும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வந்து அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ரியலைஸ் பண்ணுறாங்க. ஆனால் கோபி வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. ஆனால் இதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து கோபியோட மாமியார் ராதிகாவோட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா மாப்பிள்ளையை போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன் இப்படி வந்து கூட்டு வந்துருமா அப்படின்னு சொல்கிறாங்க. ராதிகா என்ன சொன்னாங்கன்னா நான் என் உயிரே போனாலும் சரி தான் போலீஸ் ஸ்டேஷன் வாசல் பக்கத்தில் காலை கூட எடுத்து வைக்க மாட்டேன். ஏன்னா அவரை கூப்பிட்டு வரணும் எனக்கு அவசியமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து கோபி வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் உட்காந்து பேந்த முடிக்கிற மாதிரி ஆகிப்போச்சு. ஏன்னா இவர் நடத்தினதெல்லாம் வந்து 1-2 கிடையாது. அதாவது பாக்கியாட்ட இருக்கும்போது வந்து எரிஞ்சு விழுற மாதிரியும் ராதிகாட்டுக்கு போனதுக்கு அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா வந்து இந்த இடையில மாட்டிட்டு முடிக்கிற மாதிரியும் ஒரு பண்ணுற அந்த அட்ராசிட்டிலாம் வந்து தாங்க முடியாது. ஏன்னா வந்து இந்த பில்லர் ஆஃப் த அந்த நாடகத்துக்கு பில்லர் வந்து சொல்கிறது இவர் தான். அந்தளவு பார்த்திங்கன்னா வந்து ஒரு அட்ராசிட்டி பண்ணியிருப்பார். ஆனால் இப்போ வந்து அவர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனதுக்கு அப்புறமாட்டு இவரை பற்றி நிறைய பேர் கவலைப்படுறாங்க. ஆனால் நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்க எல்லாத்துக்கும் காரணம் இவர் தான் அப்படிங்கிற மாதிரி நினைக்க மாதிரி ஆகிப்போச்சு. செல்விக்கு தெரியும் இவரை பற்றி. ஏன்னா இவர் என்னென்ன பண்ணார் என்ன லீலைகள்லாம் பண்ணார் அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்குமே வந்து இந்த பார்த்திங்கன்னா இந்த பிரியாணியை வந்து அதாவது ஒரு சில பொருட்கள்லாம் கடந்து அது வந்து கெட்டு போகிறதுக்கு காரணமாக இருந்தது வந்து கோபிநாத் தான். ஸோ அது மூலம் மட்டும் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 7-8 லட்சம் வந்து அவங்க பாக்கியம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து கஸ்டமர் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து 7-8 லட்சம் பெறட்டுறதுக்கு அவங்க என்ன பண்ணாங்கன்னா நகையை அடமானம் வச்சதுலேருந்து வீட்டில் உள்ள எல்லா பொருளையும் வந்து அடமானம் வச்சுட்டாங்க. ஆனால் இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா வந்து இனியா வேறு ஒரு பிரச்சனை கிளப்பி விட்டாங்க. ஸோ வந்து அதாவது டான்ஸ் கிளாஸ் போகணும் அது அந்த மாதிரியா சொல்லிவிட்டாங்க. ஸோ இந்த டான்ஸ் கிளாஸ் போகிறதுக்கு பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு 15-20,000 தேவைப்பட்டுச்சு. ஸோ அதாவது அந்த நேரத்தில் வந்து அவங்க என்ன சொல்ல வந்தாங்கன்னா வந்து பாக்கியா அதாவது சாதாரணமாக அவங்க இருந்திருந்தாங்க இல்லாட்டா அந்த ரெஸ்டாரண்ட் நல்லா ஓடிட்டு இருந்துச்சுன்னா வந்து 20,000 2 லட்சம் 3 லட்சமே நான் உனக்கு பரட்டி கொடுத்துருப்பேன். அந்த நேரத்தில் வந்து எனக்கு வந்து ஒரு கஷ்டமான சூழ்நிலை. ஸோ உங்கள் அப்பா வேறு இப்படி பண்ணிட்டாரு அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்லாம் இருந்தேன். உன்னை வந்து எதுவுமே சேர்க்கக்கூடாது உன்னை வந்து எதுவுமே பண்ணக்கூடாதுலாம் கிடையாது. ஆனால் நீ என்கிட்ட சொல்லாமலேயே ஒரு
மாஸ்டர் ஒருத்தர் தேர்ந்தெடுத்து உங்கள் அப்பா மூலமாக பணத்தை கட்டி ஸோ நீ வந்து இது பண்ணிட்ட. அப்போ வந்து என்ன நான் வந்து கெட்டவனாகிட்டேன் உங்கள் அப்பா வந்து நல்லவர் ஆகிட்டாருன்னா உனக்கு நான் வந்து உன்னை பெற்று வளர்த்த எனக்கு வந்து நீ செய்யக்கூடிய சரியான பாடம் இதாம்மா அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஏன்னா இனியாவை வந்து பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்க அம்மா வந்து எவ்வளோ தான் செஞ்சாலும் சரி தான் அவங்க நல்லவங்க அப்படிங்கிற மாதிரியா வந்து இனியா ஒத்துக்கவே மாட்டாங்க. ஏன்னா வந்து எப்போ பார்த்தாலுமே பார்த்திங்கன்னா வந்து இந்த நாடகம் தொடங்கிலேருந்து இப்போ வரை வந்து இனியாவுக்கு வந்து ஃபேவரட் பார்த்திங்கன்னா வந்து அவங்க அப்பா மட்டும்தான். ஏன்னா அவங்க அப்பா என்ன சொல்லுவாரோ அதான் வந்து இனியாவுக்கு வந்து வேதவாக்கு. ஏன்னா வந்து அவங்க அப்பா வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணுவார். ஆனால் முழுக்க ஸ்கூலுக்கு போகிறதுலேருந்து ஆகட்டும் இல்லாட்ட வந்து இந்த பொண்ணு காலேஜ் படிக்கிறதுலேருந்து ஆகட்டும் அவருக்கு என்னென்ன தேவையோ அதை வந்து எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்குறதுலேருந்து டிஃபன்லேருந்து எல்லாமே செஞ்சு கொடுக்க வந்து இவங்க தான் பாக்கியா தான். ஸோ இப்படி போயிட்டுருக்குது. ஸோ வந்து இந்த நாடகத்தை தொடர்ந்து பாருங்கள். நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.